Hi, welcome to Priya Healthy Samayal. Priya Healthy Samayal subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுறது உங்களுக்கு notificationல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது mushroom gravy எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். mushroom 3 பாக்கெட். உருளைக்கிழங்கு 3 நம்பர். जीरा पाउडर 1 स्पून, सोंबु 1 स्पून, वेंगायम 3 नंबर, तक्काली 3, தேங்கா 1 कप, पट्टை 1 नंबर, கிராம்பு 4, ஏலக்காய் 2, जिंजर गार्लिक पेस्ट 4 स्पून, பச்சை மிளகாய் 1, குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மட்டன் மசாலா 2 ஸ்பூன், எண்ணெய் 50 ml, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 வெங்காயத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி டேஸ்டாக்கி நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காய பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்க விடணும். அதேமாரி 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதையும் பேஸ்டாக்கி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த எண்ணெயில் நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே நல்ல கிரேவியாக வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இதெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்ல கிரேவி கிடைக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் உட்காந்துரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா வதங்கிட்டு இருக்குது. அந்த ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு நல்லா ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ரெடி பண்ணதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன். இப்படி குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்தமாரி மசாலாவாக ரெடியாக இருக்கும். நம்ம 3 பாக்கெட் மஷ்ரூம் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லாம் க்ளீன் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலாவோட மஷ்ரூம் வந்து தண்ணி விடும், அதனால் நல்லா இதில் பரட்டிகிட்டு இருந்தாலே போதும், தண்ணி நல்லா விட்டுடும். இதோட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் வந்துட்டு இன்னொரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நான் இன்றைக்கி ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
இது மிக்ஸ் பண்ணதை வந்துட்டு நம்ம குக்கரில் மாற்றிடணும். நல்லா கலந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு. இதில் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மஷ்ரூம் மட்டும் போடுறதுனாலும் போடலாம், உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் குக்கரில் ஆட் பண்ணிடுறேன். குக்கரில் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. மூடி வச்சிடலாம் டைட்டாக. விசில் வந்துடுச்சு. இந்தமாரி 3 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை போட்டு நல்லா தாளிக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அதோட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா வதங்கணும். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுறதுக்காக நம்ம வதக்குறோம். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். ஆனியன் வந்து இந்தமாரி கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிடணும். இதோட ஒரே ஒரு தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன சைஸ் இருந்தால் போதும். இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இதோட நம்ம குக்கரில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்க குழம்பை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்குது. இதோட ஒரு அரை மூடி தேங்காவை சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அரைச்சி வச்சுருக்கிறத இதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மஷ்ரூம் குழம்பு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இது கொதிச்சோன்னே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது வந்துட்டு சப்பாத்தி, இட்லி, தோசை, கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே செமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ஈஸியாக இருக்கும். ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸி. இது நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.